கால கொடுமடா கதிரவா, இதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க சார், நீங்கள் குஷ்பு புருஷன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நாங்கள் பேசாமல் கேட்டுக்கிட்டு போல நடக்காதியா. அதாவது யாரோ சுந்தர்சிய ஒரு எங்கேயோ கூட்டிகிட்டு போயோ அவரோட ஆள் மனசுக்குள்ளே பூந்து அடுத்த 20 நாளைக்கு நீ சுந்தர்சி இல்லை, நீ சுபாஷ் சந்திர போஸ், நீ சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, உன்னை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை, புறப்படு அப்படின்னு சொல்லி யாரும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறது? நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் இல்லை, சூடு வாங்க வந்த பீஸு அப்படின்னு சொல்லி அவருக்கு யார் புரிய வைக்கிறது? அவரை சொல்லியும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஆட்டை இழுத்துட்டு போகிறப்ப ஆட்டுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி அதுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுறப்ப ஆடு என்ன நினச்சிக்க, நாம் தான் இந்த விழாவுக்கே முக்கியஸ்தர் போல், நம்ம தான் இதை நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆடு சாரியாக கிளம்பு. ஆனால் போயிட்டு அந்த ஆட்டை குனிய வச்சு அருவாளை தூக்கும் போது ஆட்டுக்கு ஹார்ட்டு பீட் அடிக்கும். ஐயையோ ஏமாந்துட்டோமேட்டு. அது வரைக்கும் ஆட்டுக்கு தெரியாது நாம் ஒரு பழிகடா அப்படின்ட்டு. அது அவருக்கு இப்போ தெரியாது, வருத்தப்படுற காலம் வரும். ஆனால் அது வரைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாரான்னு தெரியல. இப்போ புதுசாக ஒன்று, அதாவது பிடிஆரை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னையை தவிர ஆள் இல்லை, நான் பிடிஆரை ஜெயிச்சு காமிக்கிறேன், நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு உறுதியோடு நிற்கிறாப்புல. பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் கூத்தடி கோப்பி. இந்த வாகை சூடவான்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் விமலுக்கிட்ட அந்த பையன், சின்ன பையன் சொல்லுவான், என்ன சார் இதை பார்த்துலாம் பயப்படுறீங்க, அதுக்கிட்ட போயிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க சார், அது பயந்து ஓடிடும் அப்படின்னு விமலும் நம்பிக்கிட்டு, அதாவது அந்த ஆட்டுக்கிட்ட நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு பார்ப்பல. அந்த ஆடு என்ன பண்ணும், நேராக பெல்ல அட்டாக் பண்ணிடும். விமலால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு உட்காதே கிடப்பாப்புல. அதே நிலைமை தான் இப்போ சுந்தர்சிக்கு. அதாவது அவருக்கு அந்த மதுரை மத்திய தொகுதியில் போட்டி போகிறார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பாக நிற்கிறது அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து போட்டி போடுறதுலாம் தப்பே இல்லை, யாரை வேணாலும் எதிர்த்து போட்டி போடலாம். ஆனால் என்ன நினச்சிக்கிட்டாங்க, பழனிவேல் தியாகராஜன் அப்படின்றவர் ஏதோ பானிபூரி விற்கிறவர்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, அவங்க அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதனால தான் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் பஸ்ஸு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நமக்கு தெரியாது தான். அவரை அரண்மனை 5 ஷூட்டிங் மோட்லேயே வச்சுருக்குறாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். 4 ஐட்டம் சாங்கு, ஒரு 5-6 க்ளோஸ்அப்பு, 2-3 அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல். அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி போட்டி போடுறீங்களே, உங்களுக்கு எதுவும் பயமாக இருக்கா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்றுருவீங்கன்னு தொகுதியில் எல்லாரும் நம்புகிறாங்க சார். அதான் நீங்கள் எப்படி தோக்குறீங்கன்றது தான், கேவலமாக தோக்குறீங்களா ரொம்ப கேவலமாக தோக்குறீங்கிறது தான் அந்த டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் எப்படி தோப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க போல். அவர் கொஞ்சம் கோவப்படுத்திட்டாங்க. கோவத்தில் என்ன பண்ணிட்டார் அண்ணன், என்ன பழனிவேல் தியாகராஜன்னா பயந்துருவோமா? இல்லை, நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன். அவர் இங்கே எப்படின்னா நாங்கள் அங்கே அப்படி, எங்களெல்லாம் போட்டி போட முடியுமா? அவர் என்ன பெரிய எம்ஜிஆரான்னு கேட்குறேன். அவர் எம்ஜிஆரா? அவரை எடுத்து போட்டி போட நாங்கள் தோற்றுருவோமா? எங்களால் ஜெயிக்க முடியாதா? நான் ஜெயிச்சு காட்டுறேன், எல்லாரையும் கூட்டி என் பக்கத்தில் நிற்கிற ஆட்களை பார், அத்தனை பேர் அப்போ இந்த ஜிம்முக்கு போகிறப்ப போஸ்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரியே இருக்க இவங்களை வச்சு நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். எனக்கு உண்மையிலே 23ஆம் புலிகேசி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறா, ஏன்டா மூஞ்சியை தொங்க போட்டிருக்கீங்கன்ற மாதிரியே அண்ணன் உள்ளேருந்து கத்துறது காதுக்கு கேட்குது. நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், அதை கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை சார். அதாவது ஒருவேளை நீங்கள் அதாவது இது அமைச்சர் தொகுதி இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒருத்தது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். உங்கள் தலைவருக்கு 2 சீட்டு கிடச்சது. ஆக்சுவலி 2 சீட்டு கிடச்சதுன்றதை விட 2 சீட்டு வாடகைக்கு எடுத்துருக்கிறாரு, அதுதான் உண்மை. அது உங்களுக்கு கிடையாது, உங்கள் தலைவருக்கும் கிடையாது. ஒன்று அதிமுகவுது, இன்னொன்று தாமரையோடது, பாஜகவோட. அவர் 2ல்
நான் போட்டி போடல அப்படின்றப்பயே நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் தம்பி நான் இங்கே போட்டி போடுறேன் அதனால நீ இங்கே போட்டி போடு, இல்லையா நான் இங்கே போட்டி போடுறேன் அதனால நீ இங்கே போட்டி போடு, நம்ம 2 பேரும் பிரிச்சுக்குவோம். எனக்கு நீ இந்த கட்சி நடத்துகிற அவருக்கு ஆள் கிடைக்காதா என்ன? இல்லை தோக்க போகிறோன்னு தெரிஞ்ச தொகுதிக்கு ஆள் எவனும் வரமாட்டாங்க. நீ காட்டி எம்எல்ஏக்கு நின்றுட்டானா எவ்வளோ பேர் வந்து நின்றுருப்பாங்க அண்ணன் முன்னாடி. எதுக்காக உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? அது ஒன்றும் கிடையாது. உங்களை நிற்க வச்சா இந்த கட்சியோட ஆளு இங்கே நிற்கிறாருன்னு கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. வேற இன்னொரு தொகுதி எந்த தொகுதின்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு தொகுதி எந்த தொகுதி சொல்லுங்க. அங்கே நிற்கிற வேட்பாளர் வேற தெரியுமா? எதுக்கு உங்களை கொண்டாந்து நிற்க வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்கள் எப்படி உங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நல்ல கிளாமராக வந்து சில விஷயங்கள் செய்வீங்களோ அந்த மாதிரி இந்த கட்சி இந்த இடத்துல போட்டி போடுது அப்படின்றதுக்காக கிளாமராக இருக்குன்னு இல்லை, உங்களை ஒரு ஐட்டம் டான்ஸர் மாதிரி வச்சிருக்கிறாங்க சார். நீங்கள் ஒரு ஐட்டம் வேட்பாளர், அவ்வளவுதான், உண்மையில அவ்வளவுதான். இப்போ இறங்கி என்ன சொல்லி நீங்கள் பிடிஆரை வந்து அவர் பெரிய ஆளு அரசியல்வாதி அப்படிலாம் வேண்டாம். அரசியல்வாதின்ற அந்த ஒரு டேகையை தூக்கிடுவோமே. அவர்கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் அரசியல் பேசிடுவாங்களே, 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஒன்லி 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நான் இனிமே பிடிஆர் அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ண போறேன்ட்டு கிளம்பி போயிடுவீங்க. உண்மை அது போட்டி போடுறதுலாம் கிடையாது. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட அவருக்கு தகுதி வேணுமா? பின்னாடியே வேனு பின்னாடி வேணா ஓடலாம். அவர் வாசலில் உட்காந்து வர்றவங்க போகிறவங்கள கணக்கு எடுக்கலாம். பாலிடிக்ஸை பொறுத்த, சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட அறிவு, அதான் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்ச ஆள் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பாலிடிக்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக. ஏன் உங்கள் வீட்டுக்காரம்மா நிற்க வச்சுருக்க வேண்டியதானே? சரி, அதிமுக ரெட்டலையில் நிற்க முடியாது, பாஜகவில் நிற்க, தாமரையில் நிற்க வச்சுருக்க வேண்டியதானே? ஏன் தாமரையில் நிற்க வைக்கல? அதையாவது பண்ணியிருக்கலாமா? கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல, தர முடியாது. என்ன நீ வந்து காலில் விழுந்து கட்டியாக குடிச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் இங்கே நடக்காது. அப்படித்தானே? அதான் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நல்லா தெரிஞ்சுங்க சார். என்ன அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தெரியும். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் நம்ம மறந்துடலாம். அந்த யாரை நம்ம பேசுகிறோமோ அதையெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு சார். இப்போ உங்களை வந்து கேட்குறாங்க, எதுக்காக இப்போ சுந்தர்சி வந்து பாலிவுட்டுக்கு படம் பண்ண போகிறாரு அப்படின்னா எவ்வளோ பேர் இங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிறவன் வேணா அவங்கள வந்து வேற மாதிரி பேசலாம், ஏன்னா அவனுக்கு உங்களை தெரியாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் டேலண்ட் எப்படியாச்சும் நீங்கள் படத்தை ஓட்டிடுவீங்கன்றது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் பாலிடிக்ஸ்குள்ளே இங்கே நீங்கள் வர்றதுன்றது உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. நைட்டு திடீர்னு போனை போட்டு சொன்னார், எனக்கு நைட்டுனாலே சரத்குமார் தான் ஞாபகத்துக்கு வருது. நைட்டு திடீர்னு போனை போட்டு குஷ்பாக்கா, டெல்லியில் இருந்தாலும் குஷ்பாக்கா, அவங்கள்ட்ட போனை போட்டு நான் இந்த மாதிரி மதுரை மத்திய தொகுதியில் நிற்க போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அவங்களுக்கு அதான் நிற்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம். யார் வேணால் அதை சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு அந்த அரசியல் மேலே ஒரு உண்மையான ஒரு இது வந்திருக்கலாம், ஒரு விருப்பம் வந்திருக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு எந்த இடத்துல நமக்கு போட்டி இருக்குது, எந்த இடத்துல நமக்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ இவர் சுந்தர்சி அண்ணனை கூப்பிட்டு வச்சு பேய் படம் எடுக்க சொன்னால் நல்லா எடுப்பார். இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஜேர்னர், அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜேர்னர், ஒரு நல்ல ஒரு வார் மூவி எடுங்கன்னு எடுக்க முடியுமா? எவ்வளவு சொதப்புவாங்க. இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியாது. அது அந்த ஜேர்னலில் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு இல்லையா? இப்போ அதே தான் இன்னைக்கு வந்து உங்களால் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும்னா எப்போலேருந்து நீதி கட்சி காலத்துலேருந்து இருக்காப்புல அந்த கட்சி, அந்த ஃபேமிலி அந்த நீதி கட்சி காலத்துலேருந்து இருக்குது. மதுரைக்கு போயிட்டு உள்ளூரில் போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இறைச்சி கடையில் வைக்க விட மாட்டேன்னு இல்லை, அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது அவர் தாத்தா, அது கும்பாபிஷேகம் பண்ணது அவர் தாத்தா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பல விஷயங்கள் சமூக நீதிக்காகவும் மக்களுக்காகவும் போராடி வளர்ந்த குடும்பம் அது. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாகவே ஒரு விஷயம் சொல்லுவோமே, அங்கே இருக்கிறதுல பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஆள். அங்கே இருக்கிற கேங் அதாவது படித்து பட்டம் வாங்கி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய இடங்களில் வேலை பார்த்து அவ்வளவு அனுபவம், அரசியல் அனுபவத்தை தாண்டி அவருக்கு அசாத்தியமான நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவர் மேலே ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கிளைம் சொல்லுங்க பார்ப்போம்.
ஒரு சின்ன கிளைம், ரொம்பலாம் வேண்டாம். அதான் அவர் மேலே இப்படி ஒரு கரை இருக்குது, அவர் மேலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் வந்து அவங்களுக்கு எதுவும் செய்ய எங்கேயாச்சும் பொல்லுன்னு விடுவாங்க. நிஜமா சார், அவரை பற்றி உங்கள் கட்சிக்காரனை தவிர வேறு யார்கிட்டயாச்சும் போயிட்டு அவரை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்கன்னா யாரை வந்து எங்கேயோ வந்து தப்பாக பேசலை விழுக, அதெல்லாம் நல்லாவே தெரியாமலாம் கிடையாது. நீங்கள் பேசுகிறது நல்லா பேசலாம். அதாவது நான் செய்வேன், நான் பண்ணுவேன், நான் செய்வேன். அவர் என்ன எம்ஜிஆரா? ஜெயிச்சு வரும்போது தெரியும் அவர் எம்ஜிஆரா பிடிஆரான்ட்டு. யோசிச்சு பாருங்க, இன்னைய நிலைமைக்கு எம்ஜிஆர் ஒரு வேளை இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பான்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் இப்பயும் சொல்கிறேன்னு, கஷ்டம். நீங்கள் போட்டி போகிற அளவுக்கு அரசியல் அவ்வளவு மட்டமாக போயிடுச்சு. இல்லை ஆளு கிடைக்காம இறக்கி விட்ட மாதிரி இருக்குது சார். சார் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கு தான் சார் ஆளுகளை வந்து எங்கேயாச்சும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. கேண்டிடேட்டுக்கெல்லாம சார் காசு கொடுத்து இல்லை, அப்படி ஆகி போச்சு. எங்ககிட்ட ஆளே இல்லை. அண்ணன் நடத்துகிற கட்சிக்கு ஆள் இல்லையா? இவர் இதுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்துருக்காரா, உறுப்பினராக இருந்திருக்கிறாரா, வேலை பார்த்துருக்காரா? அவங்க வீட்டுக்காரமாக இது வரைக்கும் இறங்கி வேலை பார்த்துருக்கிறாரா தேர்தலில்? யோசிச்சு பாருங்க. இப்போ திடீர்னு இறங்கி நீங்கள் வந்துட்டா எல்லாரும் என்ன நமக்கு தகுதி இருக்குது? அதான் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்ரவுண்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சுந்தர்சிக்கு படம் எடுக்க தெரியல, இவரெல்லாம் ஒரு டேரக்டரா, அவரெல்லாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு சொன்னால் எல்லாரும் பிடிஆரை பார்த்து சிரிப்போம். கண்டிப்பாக சிரிப்போம். உங்களுக்கு அவருக்கு என்ன, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். அவர் அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த அறிவு இருக்கு. நம்ம தெரியலை, எவனோ ஒருத்தர் உசுப்பேற்றி விட்டு அண்ணனும் பேசிட்டாரு, வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தாலாவது ஏதாச்சும் வந்து சில நேரத்தில் டெபாசிட்டு தேரலாம். ஆனால் இப்படியே பேசிட்டு இருந்தீங்களே, டெபாசிட்டு மைனஸில் போனாலும் போய் பார்த்துக்க. கொஞ்சம் அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் அதை எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணுங்க. சரியா? நன்றி.